சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநிலத்தில் மாதாந்திர உதவித்தொகையை பெறுவோர் அனைவரும் தற்போதைய முகவரியை பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதிய பிரிவு இயக்குநர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெற்று வருகின்ற பயனாளிகள் உதவித்தொகை பெற தகுதியானவர்கள் என வீடு வீடாக சென்று தணிக்கை செய்யப்பட உள்ளது. ஆகவே மாதாந்திர உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதுகன்னியர் மற்றும் திருநங்கைகள் அனைவரும் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் வேறு ஏதேனும் பகுதிகளில் குடியேறி இருந்தால் அவர்கள் அனைவரும் தற்போதைய முகவரியை அருகிலுள்ள அங்கன்வாடி மையத்தில் 1 வார காலத்திற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் கலை விழா தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கலை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நிகழாண்டு கலை விழா நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை மாநில இயக்குநர் ஸ்ரீராமலு உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி கலை விழாவை நிகழாண்டு சிறப்பாக நடத்துவது, இதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கலை விழா தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. பயிர் காப்பீடு பதிவில் கவனக்குறைவாக செயல்பட்ட பொதுத்துறை வங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ரூபாய் 2,75,000 நஷ்ட ஈடு வழங்க நுகர்வோர் குறை தீர்வாணையம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்காலை சேர்ந்தவர் சையது அகமது. இவர் 14 ஏக்கர் நிலத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பயிர் செய்த நிலையில் இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தன. விவசாய கிசான் அட்டை திட்டத்தில் அவர் காரைக்கால் பொதுத்துறை வங்கியில் கடன் பெற்று அதன் கீழ் விவசாய பயிர்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்கு வங்கியின் மூலமே பயிர் காப்பீடும் பெற்றுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டை அதே வங்கியில் அலுவலர்கள் புதுப்பிக்க தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு 2016ஆம் ஆண்டு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பயிர் சேதத்தில் 3,20,000 நஷ்டம் ஏற்பட்டது. ஆகவே பயிர் காப்பீடு வசதியை வங்கி புதுப்பிக்காததால் காப்பீடு தொகை அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் வங்கி சேவை குறைபாடு குறித்து சையது அகமது புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வாணையத்தில் மனு தாக்கல் செய்தார். விசாரணை முடிவில் மனுதாரரின் பயிர்களுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு உரிய காப்பீடு புதுப்பிக்க தவறியதால் சேவை குறைபாடு மற்றும் கவனக்குறைவாக இருந்தது நிரூபிக்கப்பட்டது. ஆகவே விவசாயி சையது அகமதுக்கு பயிர் நஷ்டத்துக்கு ரூபாய் 2,40,000 வழங்க உத்தரவிடப்பட்டது. அத்துடன் வங்கியின் சேவை குறைபாடு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ரூபாய் 25,000 நஷ்ட ஈடும், வழக்கு செலவுக்காக ரூபாய் 10,000 வழங்கவும் ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் சுவிதா, ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சதா. இவரது தலைமையில் 25 பேர் சேர்ந்து விசைப்படகு மற்றும் சுருக்கு வலை வாங்கி கூட்டாக தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த இவர்களது படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. படகிலிருந்து வந்த புகையை கண்டதும் கரையில் இருந்த மீனவர்கள் வேறொரு படகு மூலமாக சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள்ளாக பல லட்சம் மதிப்புள்ள இன்ஜின் மற்றும் வலைகள் முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீன்வளத்துறை இயக்குநரிடம் நிவாரணம் வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன்
அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்று கரையோரம் மற்றும் கரையோர பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். 18/7/2024 வியாழக்கிழமையன்று மின்வெட்டு அறிவிப்பு. காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை புதுவை 22 கிலோவாட் தொண்டமானத்தம் வில்லியனூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் தொண்டமானத்தம் ஒரு பகுதி, ராமநாதபுரம் ஒரு பகுதி, பத்துக்கண்ணு, கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால் ஒரு பகுதி, சேந்தநத்தம் பேட், வள்ளுவன்பேட் உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் காலை 9 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை புதுவை 22 கிலோவாட் ஆலங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஊழியர்கள் குடியிருப்பு, பாண்டிச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை புதுவை 22 கிலோவாட் பிப்டிக் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மேற்கு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் முடிவை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கரியமாணிக்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். அத்துடன் இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். விழாவில் பேசிய பேரவைத் தலைவர் செல்வம், விவசாயிகளின் விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட் நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கும் காரணத்தால் மக்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் குறைந்து வருகிறது. மேலும் 100 நாள் வேலையில் ஈடுபடுவோரை விவசாய வேலைக்கு பயன்படுத்தினால் உற்பத்தி செலவை குறைக்க முடியும். இது குறித்தான அறிவிப்பை வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளார். அந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும். இத்தகைய நெல் திருவிழாக்கள் மூலமும் சங்கத்தினர் மூலமும் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்றார். புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முன்னறிவிப்பு இன்றி குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்து மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்று உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான தகவல் அளிக்கப்படாததால் இதுகுறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்பட உள்ளதால் அங்கிருந்த மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் ஆதலால் மீன்களை மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அரசுக்கு உரிய கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாக அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து
படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினார். இதில் மாணவர்கள் நடனம் ஆடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியை சரோஜா நன்றியுரை ஆற்றினார். புதுவை அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 வீதம் ரூபாய் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் வசிக்கும் விடுபட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் தங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் அலுவலகம் சென்று சந்தித்து பட்டா வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். வானரப்பேட்டையில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா இல்லாமல் இருக்கிறது. இதுகுறித்து சட்டசபையில் முதல்வரிடம் அனிபால் கென்னடி எம்எல்ஏ பலமுறை உப்பளம் தொகுதி மக்களுக்காக பேசியுள்ளார். சர்வே நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் அவர்களை நேரில் பொதுமக்களுடன் சென்று சந்தித்த பொழுது அவர் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால் இதுகுறித்து சந்தோஷ்குமார் நிலவரி திட்ட அதிகாரி 2 அவர்கள் மற்றும் சுசிலா துணை தாசில்தார் அவர்களையும் சந்தித்து விண்ணப்பங்களை அளித்தார். மேலும் ராசுடையார் தோட்டம் 150க்கும் மேற்பட்ட தனித்தனி பட்டா குறித்தும் கனிபாய் தோட்டம் பட்டா அளிப்பது குறித்தும் கேட்டுக்கொண்டார். இத்துடன் தளம் போட்டு கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா 2022இல் உருளையன்பேட்டை தொகுதியில் பட்டா அளித்து இருக்கின்றார்கள். ஆனால் உப்பளம் தொகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நீர்நிலைகள் என்று காரணம் காட்டி பட்டா வழங்காமல் உள்ளீர்கள். உப்பளம் தொகுதியில் நீர்நிலைகள் இல்லாத இடங்கள் எங்கு உள்ளது என்ற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வினா எழுப்பினார். அதனால் தாங்களும் என் தொகுதியில் அதே போல பட்டா அளிப்பது சம்பந்தமாக அரசு மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். கூடிய விரைவில் ஏழை எளிய மக்கள் அனைவருமே தங்கள் வீடுகளுக்கு பட்டாக்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திட உதவியாக இருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளை வேண்டி கேட்டுக்கொண்டார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் ரகுமான், ஜெயந்த், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். ஊசோடு தொகுதி கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் 2 லட்சம் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. நடைபெறும் இப்பணிக்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான
சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவிடம் ரூபாய் 2 லட்சத்திற்கான நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சுப்பு, செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜஹேடே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2விற்கு 507 காலி பணியிடங்களும், குரூப் 2A-விற்கு 1820 பணியிடங்களும், மொத்தமாக 2327 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்பட்டது. குரூப் 2A-விற்கான முதல் நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் சென்னை கிண்டியில் உள்ள மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் இயங்கும் தன்னார்வ பயிலும் வட்டத்தில் நாளை முதல் நடத்தப்பட உள்ளது. ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயமானார்கள். எண்ணெய் கப்பல் விபத்து குறித்த தகவல் உடனடியாக அந்த நாட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் கப்பலில் இருந்து மாயமான 16 பேரையும் தேடும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாயமான இந்தியர்களை மீட்க ஓமன் சென்றது இந்திய போர்க்கப்பல் மற்றும் விமானம். இந்திய கடற்படை போர்க்கப்பலான INS தேஜ் மற்றும் கடல்சார் கண்காணிப்பு விமானம் B-8I ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. கடலில் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆட உள்ளது. இந்த தொடர் வரும் 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்ய தேர்வுக்குழு கூட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித், கோலி, ஜடேஜா ஆகிய சீனியர் வீரர்கள் ஓய்வு பெற்றுவிட்டதால் இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கு ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் இந்திய T20 அணிக்கு சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்க வேண்டும் என தேர்வுக்குழுவின் சில உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்ததால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இன்று நடைபெற இருந்த தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.